சமூக பார்வையும் நீங்க அந்த பயிற்சியில சேர்த்து சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தது. எந்த மாதிரி சமூக பார்வை? சாதிய பார்வை, நம்ம நம்முடைய சமூகம் சார்ந்தவர்களோடு தான் நம்ம நெருக்கமா இருக்க வேண்டும், பழக வேண்டும்ன்ற அந்த பார்வையெல்லாம் எந்த இதுவுமே கிடையாதுண்ணா. இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, இதில் நிச்சயமாக எந்த விதமான சாதிய பாகுபாடும் இல்லை. தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு கேள்வியே முன்வைக்க வேண்டாம். இதில் கொண்டு ஒரு பாரம்பரியத்தில் ஒரு கலாச்சாரத்தில் நம்ம சாதிய வேறுபாடுகள் உள்புகுத்தி அந்த அருமையான ஒரு கலையை நம்ம புறந்தள்ளி விட வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கிறோம். இந்த வள்ளிக்கும்மி நடனம் எந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? நிச்சயமா தமிழ் கடவுள் முருகனுடைய வள்ளிக்கும்மி தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, எப்படி தமிழை மற்றும் மிகப்பெரிய ஒரு தேசிய மொழியாக நமது பாரத பிரதமர் அவர் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், மூத்த மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுபோல இந்த முறை நம்முடைய பாரத பிரதமருடைய டெல்லியில் போய் நம்முடைய இந்த வள்ளிக்கும்மியை அரங்கேற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். காரணம், இந்த தேசத்திற்கே கொண்டு செல்ல வேண்டும். உலக அளவில் இந்த வள்ளிக்கும்மி பரப்பினாதான் நம்ம பெண்களும் சரி குழந்தைகளும் சரி அவருடைய மனநிலைமையும் சரி அவர் எல்லாமே ஒரு சீராக இருந்து நல்ல பக்குவப்பட்ட நபர்களாக இந்த சமுதாயத்துக்கு வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த கலையை நம்ம கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசியல் கேள்வி, ஒரு மாவட்ட தலைவராக ஒரு இளைஞரான உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஒரு சவாலாக எதிர்கொள்கிறீங்க? ப்ளஸ் என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன இலக்கை தொடணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இதில் அச்சீவ்மெண்ட் ஒன்று தாங்கண்ணா. இன்றைய தமிழகத்தினுடைய கலாச்சார சீர்கேடுகள், போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமைகள், எத்தனையோ சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். அதுவும் ஒரு கட்சியில் ஜனநாயகம் இருக்கின்றது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான். என்னை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் கூட இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும்ன்றது ஒரு கட்சி இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், தமிழகத்தில் நிலையான நல்லாட்சி பாரத பிரதமருடைய ஆட்சி வர வேண்டும், தமிழகமும் மற்ற மாநிலங்களைப் போல வளர வேண்டும் என்ற சிந்தனை, தேசம் வளர வேண்டும் என்ற சிந்தனை தவிர வேறு எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் கிடையாதுன்னா. இதில் கட்சி மிகப்பெரிய அளவில் அந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுக்குது. அதுவே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிங்கண்ணா.